சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம். காமாட்சி, சம்பந்தி, அதான் பொண்ணு மாப்பிளைக்கு வந்த உடனே சீர் சனத்தை எல்லாம் கொடுத்துட்டீங்களே. அப்ப கொடுத்தது எங்க பொண்ணு சத்யாவுக்கு, இப்ப கொடுக்கறது இன்னொரு பொண்ணு தேவிக்கு. புரியலையே. என்ன சம்பந்தி, தேவிய எங்க பொண்ணு சும்மா வாய் வார்த்தையா சொன்னோம்னு நினைச்சீங்களா? இப்போ சீர்வரிசையும் கொடுத்து அவளும் எங்க வீட்டு பொண்ணுதான்னு நாங்க கன்ஃபார்ம் பண்றோம். எங்க வீட்டுல சத்யாவுக்கு இருக்கிற எல்லா உரிமையும் தேவிக்கும் இருக்கு. தேவி, அழாத. உங்க அப்பா அம்மா உங்க கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு மனசு மாறி வரும்போது வரட்டும். அது வரைக்கும் உன் வயிற்றுப்புள்ள காத்துட்டு இருக்குமா என்ன? ஒருவேளை அது பிறந்து வந்து அது முகத்தை பார்த்த பிறகுதான் உன் அப்பா அம்மா மனசு இறங்குமோ என்னவோ. நிறைய வீட்டுல அப்படித்தானே நடக்குது. என்ன சம்பந்தி? அதனால வேற யாருக்காகவும் இல்ல, உன் வயித்துல வளர்ற இந்த குடும்பத்து வாரிசுக்காக தான், அந்த பிள்ளைக்காக தான் நாங்க இப்ப உனக்கு அப்பா அம்மாவா மாறி இருக்கோம். இனிமே சம்பந்தி அம்மா உன் அப்பா அம்மாவை பத்தி என்ன கேக்குறதா இருந்தாலும் எங்களை கேட்கட்டுமா? என்ன கேட்கட்டும். நாங்க தான் உனக்கு அப்பா அம்மா, சரியா? எதுவா இருந்தாலும் நாங்க பதில் சொல்றோம். சம்பந்திமா, உங்க அனுமதியோட சத்யாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் செஞ்ச மாதிரி நாங்க தேவிக்கும் அபி மாப்பிள்ளைக்கும் சீர்வரிசை செய்யறோம். இத மறுக்காதீங்க. அபி, தேவி, வாங்க. வாமா, இவ்வளவு நல்ல மனசோட ஒருத்தங்க செய்யறது எவ்வளவு பெரிய விஷயம். வாங்க, வந்து வாங்கிக்கங்க. வாங்க. உங்க ரெண்டு பேருக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இது உன் தாய் வீட்டு சீருமா. தேங்க்ஸ் அத்தை. தேங்க்ஸ் மாமா. நன்றிப்பா, நன்றிமா. அப்பா அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதெல்லாம் வேண்டாமா, நீ புள்ளத்தாச்சி பொண்ணு, நீ கால எல்லாம் விழ வேணாம், சரியா? எங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். சம்பந்தி, ஏதாவது சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். அவ்வளவுதான், வந்த வேலை முடிஞ்சது. அப்படியே நாங்க கிளம்புறோம். இருங்க, அதுக்குள்ள எப்படி போக விடுவோம்? தீபாவளி விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கு, நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். சுபத்ரா அண்ணி, என்னாச்சு? எல்லாம் ரெடியா இருக்கு அண்ணி, சாப்பிடலாம். சாப்பிடலாம். அப்ப வாங்க, சாப்பிட்டுட்டு போலாம். இருங்க 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 இருங்க. சம்பந்தி வந்திருக்காங்க, சம்பந்தி அம்மா வந்திருக்காங்க. எல்லாருமா சேர்ந்து சம்பிரதாயத்துக்காக போய் 2 வெடியாவது வச்சுட்டு வரணும்ல, அப்புறம் போய் சாப்பிடுவோம். தீபாவளி அன்னைக்கே பட்டாசு வெடிக்கலன்னா எப்படி? ஓ, தாராளமா போலாமே. வாங்க வாங்க. நீங்க போங்க. வாங்க சம்பந்தி. இதோ வர. என்னம்மா? என்னம்மா ஆச்சு? நல்ல நாள் அதுவுமா என் பொண்ணு அழலாமா? இந்த விஷயத்த நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையேப்பா. செல்வநாயகி குடும்பத்து முன்னாடி இப்படி சீர்வரிசை தட்டு கொடுத்து அக்காவை இவ்ளோ பெருந்தன்மையா கௌரவப்படுத்திட்டீங்களேப்பா. இட்ஸ் ஓகேம்மா. அம்மா, தேவி அக்கா கிட்ட உங்க அப்பா அம்மா யாருன்னு கேட்டு
செல்வநாயகி பெரிய கேம் ஆடிட்டு இருக்காங்க. இனிமே நாங்க தான் தேவிக்கு அப்பா அம்மா. எதுவா இருந்தாலும் எங்களை கேளுங்கன்னு ஒரு வார்த்தையில செல்வநாயகியோட ஆட்டத்தை நிறுத்திட்டீங்களேம்மா. உங்க 2 பேருக்கும் நான் எப்படி நன்றி சொல்லுவேன்? அத்யா, தேவிக்கு இப்படி ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சாதான் தேவியை டார்ச்சர் பண்றத அந்த செல்வநாயகி நிறுத்துவா. அதனால்தான் நாங்க பேசி இப்படி ஒரு முடிவு எடுத்தோம். ஆமாமா, இனிமே செல்வநாயகி நம்ம தேவி மேல கை வைக்க கொஞ்சம் பயப்படுவா. தேவிய கொண்டு போய் தனி வீட்டுல அடைச்சு அவளை சாகடிக்கிற அளவுக்கு செல்வநாயகி போனதுனாலதான் நாங்க இந்த முடிவை எடுத்தோம். எல்லாமே நல்லதுக்குதாம்மா, நீ கண்ணை தொடச்சுக்கோ.